finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ இந்தியன் உமன்ஸ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கன் உமன்ஸ் ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் அட் சேப்பாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. இன்னைக்கு அதோட டே 1 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ டே 2 வந்து நான் போய் டைரக்டா போய் லைவா பார்க்க போற மேட்ச் நீங்களும் வந்து பார்க்கலாம். ஏன்னா டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். அண்ட் அட் த சேம் டைம் அடுத்த 3 T20s வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சேப்பாக்ல தான் நடக்க போகுது. அதோட டிக்கெட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 rupees தான். ஜூன் 29th அதாவது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து சேல் பண்றாங்க ஆன்லைன்ல. பேடிஎம் இன்சைடர் அங்கதான் வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ டே 1 லாட் ஆஃப் ஹிஸ்டரிங்க. அதாவது இந்தியன் உமன்ஸ் கலக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். 525 runs இன் அ டே. வாய்ப்பே கிடையாது. ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டீம் டு ஸ்கோர் 525 runs இன் அ சிங்கிள் டே. அண்ட் ஆல்சோ நிறைய ரெக்கார்ட்ஸ் உடைச்சிருக்காங்க இந்தியா. என்னன்னு பாத்தீங்கன்னா ஷஃபாலி வர்மா டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட் டபுள் செஞ்சுரி ஷஃபாலி வர்மா அண்ட் ஸ்மிருதி மந்தனா சேர்ந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 292. ஸோ இதுதான் ஹையஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இன் டெஸ்ட் கிரிக்கெட் உமன்ஸ் கிரிக்கெட்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஸோ அது ஒரு ரெக்கார்டு. ஸோ மெனி திங்ஸ் ஹவ் ஹேப்பன். கண்டிப்பா இன்னைக்கு போய் பார்த்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டா. அந்த அளவுக்கு ஹிட்டிங் இருந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உமன்ஸ் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 days தான் நடக்கும். மென்ஸ் மாதிரி 5 days நடக்காது. ஸோ ஒரு நாளைக்கு 100 overs போடுவாங்க. ஸோ 98 overs 525 runs ஃபார் 4 wickets. அநியாயங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஸ்மிருதி மந்தனா அண்ட் ஷஃபாலி வர்மா செஞ்சுட்டாங்க. 292 runs. ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது அவங்களோட கேம். நீங்க வேணா ஹைலைட்ஸ் பாருங்க ஜியோ சினிமால. சூப்பரா விளையாடுனாங்க. ஸ்மிருதி மந்தனா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே சீரீஸ்ல 2 செஞ்சுரி, அப்புறம் தேர்ட் ஓடிஐல 90 runs. செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணி இங்க விளையாடுனாங்க தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி இந்த சேப்பாக் விக்கெட்டை பத்தி நான் கண்டிப்பா சொல்லணுங்க. குட் டாஸ் டு வின். நல்லா பிளாட் ட்ராக். கண்டிப்பா போக போக டர்ன் எடுக்கும். அதான் நான் சொல்ல வரேன். இட்ஸ் குட் டாஸ் டு வின் ஃபார் இந்தியா. டே 1 நல்லா இருக்கும் பேட்டிங்க்கு. மேக்ஸிமம் டே 2 வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டே 3 டே 4 வந்து பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி பால் திரும்ப வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நாளைக்கு இந்தியா மேக்ஸிமைஸ் பண்ண பார்ப்பாங்க. ஒரு 700 கிட்டத்தட்ட அடிச்சு ஒன் டைம் தான் பேட்டிங் ஆடணுன்ற மாதிரி ஆடி இன்னிங்ஸ் டிஃபீட் பண்ணணும் சவுத் ஆப்பிரிக்கான்றது அவங்களோட ஐடியாவா இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் குட் விக்கெட், குட் டாஸ் டு வின். சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ் நிஜமாவே ரொம்ப திணறிட்டாங்க. அடிக்கிற வெயிலையும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸும் முழல அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்காங்க. ஷஃபாலி வர்மாவும் ஸ்மிருதி மந்தனாவும் இங்கேயும் அங்கேயும் வேற லெவல் நாக்கு தான் சொல்ல முடியும் ரெண்டு பேருமே. ஸ்மிருதி மந்தனா ஆஸ் யூஷுவல் அவங்களோட அந்த கவர் டிரைவ்ஸா இருக்கட்டும், அந்த கட் ஷாட்ஸா இருக்கட்டும், நிறைய ஏரியல் ஷாட்ஸ் எல்லாம் விளாண்டாங்க. பட் ஸ்டில் அவங்க அடிச்ச அந்த கட் ஷாட்ஸ் டிரைவ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் டைமிங் தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஷஃபாலி வர்மா அவங்களும் நிறைய டைமிங் ஷாட் ஸ்ட்ரெயிட் டிரைவ் எல்லாம் ஆடினாங்க. ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் பிளேயர். அதனால சும்மா மடக்கி ஸ்ட்ரெயிட்டா 6 விட்டுட்டு இருந்தாங்க. லாங் ஆஃப்லயும் லாங் ஆன்லயும். அதுவும் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. 2-3 சான்சஸ் கிடைச்சது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. ஹாஃப் சான்சஸ் ஒன்று கிடைச்சது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்திருந்தாங்கன்னா டெஃபினட்டா தே வுட் ஹவ் பீன் சம்வாட் பெட்டர் பொசிஷன். பெட்டர் பொசிஷன்னா ஏதோ ஓரளவுக்கு ஒரு 2-3 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பாங்கன்றதை நான் சொல்ல வரேன். பட் அந்த ஒரு ஹாஃப் சான்சஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு மினிமம் ஒரு பவுண்டரி இல்ல 2 பவுண்டரி அப்படிதாங்க கேம் போச்சு. பாத்துக்கோங்க, 98 overs 525 அடிச்சிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்றது 50 overs கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலா விளையாடி இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அந்த அளவுக்கு இருந்தது இந்தியாவோட பேட்டிங். அண்ட் அவங்க 2 பேரும் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் நாக் 55 அடிச்சாங்க. அண்ட் ஹர்மன்பிரீத் கௌரும் சரி, இந்த பக்கம் ரிச்சா கோஷம் 2 பேரும் 42-43 நாட் அவுட்ல இருக்காங்க. அநேகமா நாளைக்கு டே 2ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமைஸ் பண்ணி அவங்க செஞ்சுரி போட பார்ப்பாங்க. ஏன்னா டே 2லயும் விக்கெட் வந்து நல்லா ஃபர்மா இருக்கும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. லாபா அப்படின்ற ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒன் டே சீரீஸ்ல டீசெண்டா போட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் முன்னூறு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் இருந்தாங்க. 2 ஸ்பின்னர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நவுத்திட்டாங்க. இன்ஃபேக்ட் எல்லா பவுலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்டே கிடையாது. ஏன்னா விக்கெட்டும் ரொம்ப ட்ரூவா இருந்துச்சு. எந்த பாலும் பாத்தீங்கன்னா லோ கேப்டால கரெக்டா அவங்களுக்கு ஏத்த பவுன்ஸ் கரெக்டா வந்துச்சு. அண்ட் ரொம்பவும் பெரிய பேஸ் பவுலர்ஸ் எல்லாம் கிடையாது சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல. நீங்க இஸ்மாயில் ஒன்றும் கிடையாது இந்த டீம்ல. அண்ட் கேப்பும் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனா தான் விளாடுறாங்க. ஆஸ் அ பவுலரா வந்தாங்கன்னா அவங்க நல்லா பேஸ் போடுவாங்க. அண்ட் ட்ரிக்சன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இருந்துச்சு. பட் ஸ்டில் அவங்க வந்து சோ நியூ டு திஸ் டெஸ்ட் கிரிக்கெட். இன்ஃபேக்ட் சவுத் ஆப்பிரிக்கன் டீமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 3 டெஸ்ட் மேட்சஸ் தான் மொத்தமாவே விளையாடி இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸும் தெரிஞ்சுது. அண்ட் இந்தியா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு கேஷ் இன் பண்ணிட்டாங்க. இட்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். இங்க பாவம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? யாரும் அவங்களோட பெஸ்ட் கிரிக்கெட்டை காமிக்கணும் தான் காமிப்பாங்க. ஸோ அவங்களோட பெஸ்ட் கிரிக்கெட்டை காமிக்கணும் தான் விளையாடுவாங்க. அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ டே 1லயே வந்து பாத்தீங்கன்னா 525 runs, கம்ப்ளீட் டாமினன்ஸ், லாட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஷேட்டர்டுன்னு சொல்லலாம். ஸோ மக்கள் சென்னை பீப்புள் வந்து அங்கே போய் மேட்ச் பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமாக்காவா இருந்திருக்கும். ஏன்னா ஃப்ரீ டிக்கெட்ஸ் தான், எதுவும் செலவு கிடையாது. மேக்ஸிமம் அங்கே போய் நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு வேணா அப்படி இப்படி செலவாகும், இல்லை டிராவல் செலவாகும். பட் ஒரு சேப்பாக் ஸ்டேடியம்ல போய் ஃப்ரீயா ஒரு மேட்ச் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கிரேட் திங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஐபிஎல் டைம்ல இன்டர்நேஷனல் மேட்சஸ்லயோ அவ்வளவு சீக்கிரம் டிக்கெட்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்காது. ஐயோ என்னால போய் மேட்சே பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இன்னைக்கு உமன்ஸ் கிரிக்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா
சூப்பரா இருக்கு, நல்ல டெவலப் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் மென்ஸ் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தான் அவங்களும் விளையாடுறாங்க. ஷார்ட்ஸா இருக்கட்டும், கிரவுண்டே பாருங்க ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பவுண்டரிஸா இருக்கும். இப்போ வந்து பாருங்க எல்லா பவுண்டரிஸும் வந்து நார்மலாவே மென்ஸுக்கு என்ன வைப்பாங்களோ கிட்டத்தட்ட அதான் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் பர்டிகுலரி இந்தியன் உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்கிரேட் ஆயிட்டே போறாங்க. அதை பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல ஒரு சூப்பர் பவர் டீம் லைக் ஆஸ்திரேலியா மாதிரி வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ Day 2 எக்ஸைட்டிங்கா இருக்கும் போது நான் போய் லைவ்ல பார்க்க போறேன். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ நீங்களும் மறக்காம Day 2 ஃப்ரீயா இருக்கும் போது மேட்ச் பாருங்க. முடிஞ்சா வந்து லைவ் மேட்சும் வந்து பார்க்கலாம். ஏன்னா டிக்கெட்ஸ் ஆர் ஃப்ரீ. ஃபைன் மக்களே. ஸோ இந்த Day 1 பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்தியா பல ரெக்கார்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், bye.